இங்கே சுதந்திரம் அப்படின்றது எப்போ வரும்னா, இங்கே இருக்கிற கடைநிலை ஊழியனும் எல்லா வசதிகளும் பெற்று அவன் உரிமைக்காக ஒரு குரல் கொடுக்குறான்னா அந்த விஷயம் என்னன்னு பார்த்து ஆராய்ஞ்சு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம். இங்கே ரீசெண்டாக சென்னை சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது தூய்மை பணியாளர்கள் கைது செய்து அப்புறப்படுத்தினதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது கோர்ட் உத்தரவுப்படி தான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ப்ரைவேட்டைசேஷன். ஸோ இங்கே வந்து ஜிசிசி சென்னை கார்பரேஷன் வந்து திருவிக நகர் அண்ட் ராயப்பேட்டா மட்டும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட ஜோன்ஸை வந்து சென்னையில் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சென்னையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சென்னையில் குப்பையை வாடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டாங்க. அர்பேசர் சுமித் அண்ட் ராம்கி இந்த 2 நிறுவனங்கள்ட்டையும் கொடுத்தாச்சு. பட் இந்த 2 ஜோனை மட்டும் ஆக்கும் போது ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிஎம்கே அதாவது ரூலிங் பார்ட்டி கொடுத்த வாக்குறுதி தான். அதாவது வந்து அறிக்கையிலையும் சரி கடிதத்துலேயும் சரி அவங்க லீடரும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்களோட பணியை நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் வாக்குறுதியை மீறிட்டீங்க. இங்கே ப்ரைவேட் கம்பெனிகிட்ட நாங்கள் போய் வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு சம்பளமும் குறைவு, பிஎஃப் இஎஸ்ஐலாம் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவங்க போராடிட்டு இருந்தாங்க 13 நாளாக. ஸோ இங்கே நம்ம எதிர்க்க வேண்டியது என்னென்னா ப்ரைவேட்டைசேஷன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் பாடி இன் எவ்ரி ஸ்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய மிஷினரி. ஸோ இவங்கள்ட்ட தான் நம்ம வரி கட்டுறோம். எவ்ரி சிட்டிசன் ஹாஸ் அ ரைட் டு ஆஸ்க் கொஷின் டு த கவர்மெண்ட். பட் இவங்கள்ட்ட வரி கட்டும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க தான் மக்களுக்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். அன்லஸ் அண்ட் அன்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ப்ரைவேட்டோட டெண்டராக வாங்கிக்கலாம். பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவங்களோட முழு வேலையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கே பிரச்சனை வருது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியை போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. எந்த விஷயமா இருக்கட்டும், மக்களோட தொடர்பில் இருக்கிற துறைகளாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இபியாக இருக்கட்டும், இந்த சென்னை கார்பரேஷனில் இருக்கிற குப்பால்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இருந்தால் தான் நல்லது. ஸோ ப்ரைவேட்டைசேஷனுக்கு எதிராக நம்ம வந்து என்றைக்குமே இருக்கணும். ஸோ வாட்டராக இருக்கட்டும், மெட்ரோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் கம்பெனி ஜஸ்ட் சி ஹியூமன் அஸ் அ ரிசோர்ஸ். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நலம் முக்கியம் இல்லை, அவனுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு பணம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைவேட்டைசேஷனுக்கு எதிராக எல்லா கவர்மெண்ட்டும் நிற்கணுன்றது தான் நம்மளோட ஆசை. அது ஆகலை அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு குரல் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன். பை.